இதை பாருங்கள், இதுதான் கடலூர் மாவட்டத்தினுடைய மாநகராட்சிக்கு உட்பட்ட ரயில்வேர்களுடைய நிலைமை. எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது. எந்த விதமான பராமரிப்பும். ஓடைகளில் நிரம்பி கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள், கவர்கள், வேஸ்ட்டு தண்ணீர், அந்த துர்நாற்றம் வீசப்பட்ட தண்ணீர். அப்போது அந்த மாநகராட்சி இதே போல் தான் 38 மாவட்டத்தில் இருந்த நிலைமை தான். ஓடை தூர்வாரது கிடையாது, ஓடை சுத்தம் பண்ணுறது கிடையாது. அந்த சாக்கடை நீர் இறைநீரில் கட்டி துர்நாற்றம் வீசி கொசு வைத்து மக்களுக்கு வியாதிகள், அந்த தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. இது யார் அவதூறு பேசுவதற்காக அரசினுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். ஒரு மாநகராட்சியும் நகராட்சி பஞ்சாயத்துகள் நிலைமை இதுதான். இது கடலூர் மாவட்டத்தில் மட்டும். விழுப்புரம் சென்றாலும் இதுதான், சிதம்பரம் போனாலும் இதுதான், மயிலாடுதுறை சென்றாலும் இதுதான். தூய்மை பணியாளர்னு சொன்னால் இவருக்கு என்ன வேலை, என்ன செய்கின்றார்கள்? சாலையில் வருவாங்க, 2 குப்பையை அரிச்சு பேப்பர் பறக்கிட்டு போயிடுவாங்க. அதான் தூய்மை. இதான் தூய்மை இந்தியாவா? புரியலை. தூய்மைன்னு சொன்னால் என்ன? இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும்? மக்கள் ஒத்துழைக்க வேண்டும், அரசு ஒத்துழைக்க வேண்டும், அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். உள்ள குப்பைகள் எல்லாம் மொத்தம் அந்த ரயில்வேக்குள்ளே கொட்டி பல அந்த ரயில்வே ஃபுல்லாக மூடி ஏசி பாருங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த நீங்கள் தனியார் கம்பெனிகளுக்கு நீங்கள் டெண்டர் போட்டு பாவப்பட்ட 80, 60, 70 வயசு மூதாட்டிகளை வைத்து வேலையை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதானா 10, 200, 300 சம்பளம். ஏமா சம்பளம் விட கேட்டால் கூட சொல்லுதுக்கு அது நாங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த தூய்மை பணியாளர்கள் பதில் தெரிகின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இதுதான் நிலைமை. தமிழகத்திலுள்ள நிலைமை. தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும், தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரயில்நீர்கள் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், துர்நாத்தம். இந்த ரயில்நீருக்குள்ளே கிடக்குற பாருங்கள். மக்கள் வாழ்வாதாரம் செழிக்கணும் என்று சொன்னால், நாடு செழிப்பாகணும் என்று சொன்னால் நாடை சுத்தம் பண்ண வேண்டும். அதுதான் நம்ம கடமை. அது அரசு கவனம் செலுத்த வேண்டும். இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆணையர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர், பஞ்சாயத்து அதிகாரிகள், இவர்களுடைய செயல்பாடு எப்படி என்று உங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி மக்கள் சுத்தமாக அந்த வாழ முடியும்? சாப்பிட டீ கடைகள், தேநீர் கடைகள்லாம் நிறைய இருக்கிறது. இது கடலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நான் இப்போ சோதனை செய்கிறோம். யாரும் அவதூறு பேசுகிறது இல்லை. இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்கிறது என்று நீங்கள் இந்த கவனம் செலுத்த வேண்டும். இனி மழைக்காலம், எல்லா ரயில்வேர்களும் பழைய ரயில்வேர்கள் மொத்தம் நிரம்பி துர்நாற்றம் வீசி அந்த ரயில்வேர்கள் கட்டி கொடுக்கக்கூடிய அந்த கழிவுநீர், அந்த குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பிகள், பிளாஸ்டிக் பைகள், அந்த ஓடைகள் தூரி வராமலும் சுத்தம் பண்ணாமலும் இருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒரு பஸ் ஸ்டாண்டு, கடலூர் பஸ் ஸ்டாண்டு பராமரிப்பில்லை, பொது கழிவறைகள் பராமரிப்பில்லை. எல்லாம் கொண்டும் இதை நான் யாரும் கூட அவதூறு பேசல. இதை பாருங்கள், இதுதான் மாநகராட்சியோட குடிநீர். பலமுறை மக்கள் புகார் அளித்தோம், பலமுறை மக்கள் அதிகாரிகள் புகார் கொடுத்தோம். மக்கள் நடந்து செல்லக்கூடியத குடிநீர் என்ன தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஆன்மீக முதலமைச்சர் தெரிந்திருக்க வேண்டும். அதிகாரிகள் செயல்படுவது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதுதான் நிலைமை. மக்கள் குடிநீர் இது ஒரு இடத்து மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தாங்க. பலமுறை நானே 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னோம், இந்த வாரம் சொல்லி வரவில்லை. பாருங்கள் எத்தனை இடத்துல தண்ணி தோண்டி போட்டு பாய் பாருங்கள். ஆகையால் இதுதான் 38 மாவட்டத்தினுடைய நிலைமை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருகிறேன். நீங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், பஞ்சாயத்து அதிகாரிகள், நகராட்சி ஆணையர்கள், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நீங்கள் எந்த விதத்துக்கு நீங்கள் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் இருத்தி பேசி சுத்தம் பண்ண வைக்கின்றீர்களோ அதன்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஆகையால் வேறு எதுவும் பேச விரும்பவில்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ட்ரைனேஜர்கள், பழைய ஓடைகள் ஒன்று சீரமைக்காமல் மிகப்பெரிய பாதிப்புக்குள் ஆகலாகிறது. ஆகையால் என்னுடைய பாசத்திற்குரிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு விடுத்து நான் கொண்டு வருகிறேன். இந்த பிரச்சனை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் கடலூர் மாவட்டத்தினுடைய கடலூர் மாவட்டம் பாருங்கள். இது கடலூர் மாவட்டம். ஆகையால் மாண்புமிகு முதலமைச்சர் சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும். வேலை செய்ய முடியாத அல்லது மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக பற்றி கொண்டு
மக்கள் கொடுக்கும் புகாரின்படி நாட்டில் இறங்கி மக்களுக்கென்று செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளும் வேலையும் செய்ய அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், வைக்கக்கூடாது. பகரம் படித்த பிள்ளைகள் வேலைகள் கொடுக்க வேண்டும். நல்ல முறையில் செயல்படுவதற்கு, நல்ல தமிழகத்தை உருவாக்குவதற்கு, மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேறுவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு ஆதரவு கூட தரும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.